ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ராக்ஷன் செகண்டில் ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக அந்த ஏடிஎம் கார்டை எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பேர் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஸோ நம்மளோட ஏடிஎம் கார்டு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து வேறு யாராவது வந்து திருடிட்டு போயிருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்துட்டு அவங்க வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் ஏதாவது பண்ணி நம்மளோட ஏடிஎம் கார்டில் உள்ள பணத்தை வந்து அவங்க வந்து திருடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி எஸ்எம்எஸ் வராமல் கூட நம்மளோட ஏடிஎம்மில் உள்ள பணத்தை வந்து ஒருத்தர் வந்து திருட முடியும். ஸோ அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கோ இல்லை மொபைல் பேங்கிங்கோ யூஸ் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸாக தான் ஆகும். உங்களோட மொபைல் பேங்கிங் இல்லை நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணி அதை மறுபடியும் வந்துட்டு நீங்கள் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் போயிட்டு டெபிட் கார்டு ஹாட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி திருப்பி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அந்த பணத்தை வந்து திருடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு நியூ நம்பர் ஒன்று வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஃப்ராக்ஷன் செகண்டில் உங்களோட ஏடிஎம் கார்டு பெர்மனெண்ட்டாக வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள பல பேர் வந்து இன்டர்நெட் பேங்கிங் இல்லை வந்து மொபைல் பேங்கிங் இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து சம்டைம் இது மாதிரி மிஸ் ஆகும்போதோ இல்லை வந்துட்டு வேறு யாராவது வந்து திருடிட்டு போகும்போதோ நீங்கள் வந்து இதை வந்து லாகின் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்குள்ளே உங்களோட பணத்தை திருடுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களோட ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் செகண்டில் உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 567676 இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா 567676 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும். அந்த எஸ்எம்எஸ் வந்து ஃபார்மெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் BLOCK அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட தொலைஞ்சு போன அந்த ஏடிஎம் கார்டோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன் 6271 அப்படின்னு சாம்பிளுக்கு என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த சிம் கார்டை உங்களோட பேங்க்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டில் இருந்து இந்த எஸ்எம்எஸை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்த ஃப்ராக்ஷன் செகண்டில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்றும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு எஸ் ஆர் நோ வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்த ஃப்ராக்ஷன் செகண்டில் உங்களோட ஏடிஎம் கார்டு வந்துட்டு டோட்டலி பிளாக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு நபரும் வந்துட்டு பர்ச்சஸோ இல்லை வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் எதுவுமே வந்து பண்ணிக்க முடியாது. டோட்டலாக உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து பெர்மனெண்ட்டாக க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டீங்க. ஓகே, மறுபடி வந்து உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு கிடைக்குது, அதை வந்துட்டு நம்ம எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரையிலும் ஒன்ஸ் நம்மளோட ஏடிஎம் கார்டை வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளாக் பண்ணாலும் சரி, இல்லை இது மாதிரி எஸ்எம்எஸை சென்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளாக் பண்ணாலும் சரி, உங்களோட ஏடிஎம் கார்டு ஒன்ஸ் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாக பிளாக்ட் ஆயிரும். அதை வந்து திருப்பி அன்லாக் பண்ண முடியாது. ஐஓபி அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஏடிஎம் கார்டு வந்து திருப்பி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரீஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பெர்மனெண்ட்டாக பிளாக் ஆகாது. பட் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் உங்களோட ஏடிஎம் கார்டை ஒன்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக பிளாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம் கார்டு கிடைச்சா கூட உங்களுக்கு யூஸ்லெஸ் தான். திருப்பி நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்கை விசிட் பண்ணி நீங்கள் வந்து நியூ ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ். ஸோ இப்போ வந்து இது நியூவாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை ஜஸ்ட் உங்களோட ஆர்டினரி மொபைல் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதிலிருந்து இந்த எஸ்எம்எஸை சென்ட் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.